ஹாய் மக்களே, வணக்கம். சண்டே வாக்கிங் வந்தாச்சு. காலையில் தூங்கிட்டு இருக்காங்க அவங்க. நாங்கள் வாக்கிங் வந்திருக்கோம். பூ பார்த்தீங்களா, நேச்சர் அழகாக இருக்குது. பாப்பாங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. சரி, வாக்கிங் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஓகே, வாங்க வாங்க. இது என்ன செடின்னு தெரியல, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள். என்ன செடி மாமா இது? கள்ளிப்பூ சொல்லுவாங்களா? அதுவா? கள்ளியே அது கள்ளிப்பால் கரெக்டாக தெரியல நமக்கு. பார்த்தா நல்லா இருந்த மாதிரி இருந்து. சரி, அதான் பூ வந்துருக்கு. ஆமாம். இங்கே ஒரு விஷயம் ஒன்று பார்த்தாங்க. குழந்த ஒரு பையன் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. அவங்க வீட்டோட சூழ்நிலை பார்த்தா அந்த பால் கறந்து அந்த எப்படி சொல்கிறது, ஒரு இதுவான சூழ்நிலை தான் இருக்குது. நல்ல மார்க், நல்லா படித்து 10th 480 எடுத்திருக்கான். மறுபடியும் 560 எடுத்திருக்காங்க. +2 நிறைய மார்க்குங்க. 560 600க்கு 568 எடுத்திருக்கான் போல இருக்குது. நீங்கள் பாருங்களேன், நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கான்ல. நம்மளோட வறுமையில் நம்ம வந்து ஒரு பொருட்டாவது எவ்வளோ அது எவ்வளோ மேலே வந்து தென்னை மரம் வச்சுருக்காங்க. கீழே வந்து உளுந்து எதோ செடி போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் ஒரு டேப் வச்சு அங்கே மோட்ரு போட்டு இங்கே தண்ணி வரும் போல். இல்லை மாமா, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல ஐடியா ராஜனுக்கு. என்னதான் நம்ம சிட்டி வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் இடம் ரெடி பண்ணி ஃபார்மர்ஸ் சைடு விட்டுருக்காங்க. இதெல்லாம் உண்மையாகவே நல்லா இருக்குங்க. உழுது வச்சுருக்காரு மாஞ்செடி உள்ள. ஆமாம், பரவாயில்ல. கம்பெனிஸ் அது இதுன்னு இருக்கிற இந்த இதில் இதெல்லாமே லைக் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இருக்காங்க. நல்லாயிருக்கு. பார்ப்பாங்களே, கூப்பிட்டு வரணுமாம்மா ஒரு நாளைக்கு. பலா மரம் இல்லை, அதை கொய்யா மரம், பலா மரம், மாங்காய் மரம் நல்லா இருக்குது எல்லாமே. How do you feel about this walking? சந்தோஷமா ஜாலியாக இருக்குமாம்மா. இனிமேல் இந்த பக்கமே நம்ம வாக்கிங். ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் வாக்கிங். ஆமாம், பனிக்காலம் நமக்கு வரவேற்குது. ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? சூப்பராக இருக்குமா. எப்படி அப்படியே போகலாம் சொன்னீங்களே, எப்படி கூட்டினு வந்தோம் பார்த்தீங்களா? சூப்பர் இடம் பார்த்து செம்ம உருட்டு. இவர் தான் நம்ம வந்து பார்க்லேயே போகலாம்னாரு. பார்க்கில் போகலான்னு சொல்ல இல்லை சொல்ல, பட்டு ஓப்பன் பிளேஸில் அந்த பக்கம் இன்னைக்கு வந்து ஓப்பனாக போகணுன்னு தோணுது. சரி, ஜாலியாக இருக்கும், போயிட்டு வரலாம் அப்படின்னு. நீங்கள் ஓப்பன் பிளேஸ் ஓகே மேடம், பட் நானாக சொன்னேன் அந்த சைடு வேணா, ரோடு சரியில்லை, இது ரோடு நல்லா இருக்குது, நேச்சுரல் நல்லா இருக்குது, அதை சொன்னேன். அதை தான் நான் சொல்ல வரேன். தவிர மற்றபடி ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு யார் சொன்னது? ஃபஸ்ட்டு நீங்கள் தானே சொன்னீங்க ஓப்பன் பிளேஸு. ஓப்பன் பிளேஸ் நான் அப்ஜெக்ஷன் பண்ணல, மறுக்கல. வெரி நைஸ், வெரி க்யூட்,
என்ஜாயபிள் வாக்கிங் ஃபார் டுடே. இல்லை ஆனால் நம்மளுக்குலாம் டெய்லி வர முடியாதும்மா. டெய்லி வரணும்னா ட்ரை பண்ணும். இல்லை இல்லை நல்லா இருக்கும். ஸ்கூலுக்குலாம் அனுப்ப முடியாது, வீட்டில் தான் வில் பி ட்ரை. ஓகே, வெயில் வந்துடும், நம்மளால வர முடியாது. அது வாக்கிங்காக இருக்காது. அப்புறம் இந்த கிளைமேட்டில் என்ஜாய் பண்ணவே முடியாது. நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ டெய்லி 5 o'clock தான் எழுந்துக்கணும். பிஃபோர் 5 o'clock எல்லாத்தையும் வாக்கிங் மட்டும் 5 o'clock வந்தால் இருட்டாக இருக்கும் போல். இருட்டாக இருக்குது, இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வரலாம் இந்த மாதிரி. நம்மளோட ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த இடத்த. நீங்கள் நிறைய ரோஸ் செடிலாம் வச்சு, நம்ம அண்ணாவது அந்த இடம் ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் நினைக்கிறேன். நிறைய ரோஸ் செடிங்கள்லாம் இருக்கும் பாருங்கள், பூவெல்லாம் வச்சு போட்டுருக்கோம். நல்லா இருக்குங்க மக்களே. எப்பயாச்சும் டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி நம்ம மனசு ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம டைம் கிடைக்கிறப்ப போங்க. சும்மா வீட்டுக்குள்ளவே இருந்துட்டு கொஞ்சம் நம்மளை நாமே இந்த வேகமான உலகத்தில் நம்மளை நாமே கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கணும். வண்டி டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிக்கணும். நம்ம ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நான் சரி, அதோட உங்களோடும் ஷேர் பண்ணணும்னு ஒரு ஆசை, அதுதான் ஷேர் பண்ணணும். அப்படி வேறு ஒன்றும் இல்லை. போயிட்டு எனக்கு ஏதாச்சும் வாங்கி சமைக்கலாம். மீன் ஏதாச்சும் மீன் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது பாப்பாங்களுக்கு. மீன் வாங்கிட்டு மீன் கிராமக்கிட்ட போய்ட்டு காட்டுனாங்க. ரொம்ப நல்லா போடுவாங்க. பாவங்க அவங்க நிறைய வந்து இந்த லாபத்தை வந்து நிறையவே எடுக்க மாட்டாங்க போல இருக்கு. அவங்க 1 கிலோ போடுவாங்க, மறுபடியும் அவங்க அப்படியே ஒரு 1/4 கிலோ வந்து மற்ற கடையிலலாம் கரெக்டாக ஒன்றுன்னா 1 போடுவாங்க. அப்படியே நிறுத்தி போடுவாங்க 1 கிலோன்னா. பாவம் எடுத்து போடும் அவங்க. நானே சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ண எப்படி லாபம் சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன். சரி போட்டுருப்பாங்க. ஓகே, மீன் கடையாண்ட போயிட்டு ஓகே பாய். அதுக்கு அதே விட்டு மீன் குழம்பு வச்சாச்சு, சாதம் வச்சாச்சு, மீன் ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். வாங்க சாப்பிடலாம். சண்டே ஸ்பெஷல்